ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என் மைக் செத்துடுச்சு, அதனால தான். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. தேவ் டெரஸ்லேருந்து இறங்கி வந்தோம். கீழே எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருந்தாங்க. ஒயன் ஜான் பக்கத்தில் இருக்க சீட்டில் உட்காந்துட்டு இருந்தான். டேய் தேவ், வா சாப்பிட்லாம். தேவ் வந்து ஒயனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சேரில் உட்காந்தோம். ஒயன் வந்து தேவங்க பார்த்துட்டு குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். தேவங்க ஒயனையே பார்த்துட்டே இருந்தோம். அப்போ ஜான் அவன் பிளேட்லேருந்து ஒரு ஸ்வீட் எடுத்து ஒயனோட பிளேட்டில் வச்சான். எதுக்கு ஜான்? இல்லை நீ சாப்பிடு ஜான், எனக்கு வேணாம். என்னாச்சு ஒயன்? என்கிட்ட கேட்காம என் பிளேட்லேருந்து எடுத்துப்பா. நீ எடுத்துக்கவே இல்லை, அதான். நீ சாப்பிடு, உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல. இல்லை ஜான், நீயே சாப்பிடு. ஹே, நான் சாப்பிட்டா என்ன, நீ சாப்பிட்டா என்ன? இந்தா சாப்பிடு. நான் வேணா ஊட்டி விடவா? தேவங்க அவங்க 2 பேர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதே பார்க்க ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. சாரி ஒயன், டெரஸில் போய் பேசலான்னு சொன்னேன், பட் எதுவுமே பேச முடியலல்ல. சாரி. எதுவுமே பேச முடியலையா? அப்போ போனதுலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? ஒயின் தேங்காயும் பார்த்துட்டு இட்ஸ் ஓகே ஜான். ஒயின், நீ ஃபீல் பண்ணாத. நம்ம போனது டின்னர் டைம்ன்றனால நம்மளை கூப்பிட்டுட்டே இருந்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போகுமா? ஓகே ஜான். சின்ன இவன் அவன் கேட்குற எல்லாத்துக்கும் மண்டே ஆட்டிகிட்டு இருக்கான். இன்னும் சொல்ல தெரியாதவளுக்கு அவன் கூட எதுக்கு இவன் டெரஸ்லாம் போகிறான்? அப்போ ஜானோட அம்மா, ஏய், இன்னும் 2 நாளில் கல்யாணம், நீங்கள் என்ன அடிக்கடி தனியாக மீட் பண்ணிகிட்ருக்கீங்க? இதெல்லாம் சரியில்லை ஜான். அப்போ தேவ், ஆண்டி அப்படியா? அடிக்கடி மீட் பண்ணிக்க கூடாதா என்ன? கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தானே ஆண்டி, அவங்களுக்குள்ளே பர்சனலாக பேச நிறையா இருக்கும்ல. இல்லைப்பா, இது எங்கள் வீட்டோட பழக்கம். கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டா பொண்ணும் பையனும் அடிக்கடி பார்த்துக்கக்கூடாது. ஓ அப்படியா? ஓகே. பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்லாமா ஆண்டி? எங்கப்பா நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் பண்ணுறீங்க. சேச்சா, அப்படிலாம் இல்லை ஆண்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒயின் கிடையாது. நீங்கள் எது சொல்லணும் அவள் கேட்டுப்பா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை ஒயின்? அம்மா, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்கம்மா? ஒயனும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவளை பற்றி எல்லாமே தெரியும், யூனோ, எல்லாமே. இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பப்போ மீட் பண்ணிக்கிறது பேசிக்கிறதுலாம் தப்பு இல்லைம்மா. ஹே ஜான், என்ன நீங்கள் அம்மா கிட்ட எப்படி பேசுகிறீங்க? அம்மா சொல்கிறது சரியாக தான் இருக்கும். டே சுகா, நீயுமே ஏக்கிட்ட அடிக்கடி பேசாத, ஓகேவா? டீ, அவங்க தான் லூஸ் மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீ என்னடா பண்ணுற? டீ, பெரியவங்க பேசினா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், புரிஞ்சுக்கோ. டீ, என்னடாச்சு உனக்கு? ரியாடா? ரியானா என்ன 2 நாள் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரும், பேசாமல் இரு. போடா லூஸு. ஏய் சுகா, அமைதியாடுறா. நல்ல பழக்கத்தில் அந்த ஆண்டிகிட்டேருந்து கற்றுக்கோ. அப்போ ஜான் ஒயின் கிட்ட, நீ எதுவும் நினச்சிக்காத ஒயின், அம்மா அப்படி தான், உனக்கு தெரியும்ல, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நான் உனக்கு பிடிச்ச மாதிரி கம்பெனி கொடுக்குறேன். உனக்கு என்ன எப்போல்லாம் மீட் பண்ணுமோ சொல்லு, நான் முன்னாடி தான் நிற்பேன். ஒயின் ஒரு குட்டி ஸ்மைலோட, ஓகே ஜான். சே, சின்ன இவ, இதுவே நான் சொல்லியிருந்தேன்னா இல்லை நோ பெரியவங்க பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு நடிப்பா. அவன் சொல்லுறது மண்டே ஆட்டுறா, பல்ல காட்டுறா. சரியான அவ்வளோ தான் இருக்கா. அப்படியே டின்னர்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போனாங்க. ஜான் மட்டும் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ தேவ் ஜான் கிட்டே வந்து, என்ன ஜான் எங்கே நின்றுட்டுருக்கீங்க, போய் தூங்கலையா? ஹாய் தேவ். இல்லை, ஒயின் கிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன், அதான். இது வரையா? ஆனால் ஜான், இந்நேரத்தில் என்ன? உங்கள் அம்மா சொன்னாங்கல்ல தனியாக அடிக்கடி மீட் பண்ணிக்கக்கூடாதுன்னு. தேவ், நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டில் தங்குற சான்ஸ்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது தேவ். அப்படி எனக்கு கிடைச்சிருக்கு, அதெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கணும்ல. என்ன இவன் இப்படி அலையிறான்? அப்போ ஒயன்கிட்ட இருந்து ஜானுக்கு கால் வந்துச்சு. பார்த்தீங்களா, ஒயன் தான். அவளுக்கும் இந்த லாஸ்ட் 2 டேஸ் என்கிட்ட என்னெல்லாம் பேசணும் என்னெல்லாம் சொல்லணும்னு இருக்கும்ல. நாங்கள் இப்போ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்றதுலேருந்து கப்புள்ஸாக ஆக போகிறோம்ல. அவள் என்கிட்ட தனியாக பேசணுன்னு வேறு சொன்னான். ஓகே தேவ், நான் என்கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே. இவ்வளோ அன் டைமில் எதுக்கு எனக்கு கால் பண்ணுறான்? இவன் என்ன, எனக்கு அவளை பற்றி எல்லாமே தெரியும்னு எல்லாத்தையும் சொல்கிறான். தேவ், நீங்கள் தூங்க போங்க. போகிறேன். என்ன பேசிப்பா? தேவ், என்ன ஆச்சுதான் உனக்கு? எதுக்கு நீங்கள் ஜாமான் நின்றுட்டுருக்க? போ மேலே. என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்போமா? சிச்சி, அதெல்லாம் தப்பு தேவ். எனக்கு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே. ஜான், என்ன தேவ்? ஜான் தேவங்க பேசினது ஒயினுக்கும் கேட்டிருக்கும். ஜான், அங்கே தேவங்க இருக்காங்களா என்ன? ஆமாம் ஒயின், ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் தேவ், என்ன? இல்லை ஜான், நீங்கள் கார்டன்லேருந்து பேசலாம்ல. ஏன் சொல்கிறேன்னா, பெரியவங்க யாராவது திடீர்னு வந்துட்டாங்கன்னா நீங்கள் ஒயின் ரூம் கிட்டே இருக்கிறத பார்த்தா
தப்பாக நினைப்பாங்கல்ல. எதுக்கு? ம் ம் ஓகே தேவ், நான் கார்டன் போய் பேசுகிறேன். ம் ஓகே. எதுக்கு இப்போ தேவ் அவனை கார்டன் போக சொல்கிறோம்? ஹலோ ஒயின், கேட்குதா? ஆ கேட்குது ஜான். தேவ் ஜானை வெளியே அனுப்பிட்டு ஒயினோட ரூம் டோரை நாக் பண்ணான். இந்த டைமில் யாரும்? ஒயினும் கால் பேசிகிட்டே வந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணான். தேவ் ரொம்ப கேஷுவலாக ரூம்குள்ளே நடந்து வந்து ஒயினோட பெட்டில் போய் உட்காந்தான். ஒயின் பயந்து ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு தேவ் கிட்டே வந்தான். ஜான் இங்கே என்ன பண்ணுறான்? பேசிட்டு காலை கட் பண்ண. அவன்கிட்ட பேசிட்டு காலை கட் பண்ணன்னு சொன்னேன். தேவ் ஒயின் கையிலேருந்து மொபைலை பிடிங்கி ஸ்பீக்கர் ஆன் பண்ணான். பேசு பேசு. தேவ் என்ன பண்ணிகிட்ருக்கா? பேசு. ஓகே ஜான், நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். ஏய் ஒயின் என்னாச்சு? இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே. தேவ் பயங்கரமாக இரிட்டேட் ஆனான். ஒயின் தேவங்களோட ஃபேஸை பார்த்துட்டு இல்லை ஜான், கொஞ்சம் நேரம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஜான், ப்ளீஸ். ஓகே ஒயின், நோ ப்ராப்ளம். நீ கால் பண்ணு, நான் மொபைலை கையிலே தான் வச்சுருப்பேன். ஓகே ஜான், நான் கட் பண்ணுறேன். பாய் பாய். தேவ் அந்த மொபைலை தூக்கி பெட்டில் ஓரமாக போட்டு ஒயினை பெட்டில் தள்ளி ஒயினுக்கு மேலே வந்தான். என்ன பண்ணிட்டு இருக்கா? தேவனா ஏய் இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் அவன்கிட்ட என்ன உனக்கு பேச்சு? தேவ் ஃபஸ்ட் என்ன விடு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ எதுக்கு இந்த நேரத்தில் ஏறும்க்கு வந்தா? ஏய் நான் இப்போ வந்தது பிரச்சனையா இல்லை நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறேன்றது உன் பிரச்சனையா? ஃபஸ்ட் எனக்கு விடு. ரெண்டுமே தான், எனக்கு விடுது. ஏய் எனக்கு புரியல, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்கா? அவன் என்னடானா ஸ்வீட் எடுத்து ஊத்தட்டில் வைக்கிறதும், நீ என்னடானா எனக்கு ஸ்வீட் வேணா நீயே சாப்பிடுன்னு சொல்கிறதும், உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவன் அழுத்தி சொல்கிறதும். என்ன அப்படி என்னடி தெரியும்னு சொல்கிறான்? எதெல்லாம் காட்டியிருக்கா? சி தேவ் விடு 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 தேவ். இல்லை எனக்கு புரியாமல் தான் கேட்குறேன். இந்த டைமில் எதுக்காக நீ ஏறும்குள்ளே வந்த? ஏன் என்கிட்ட இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறேன்? ஓ நான் நடந்துக்கிறதுலாம் உனக்கு அசிங்கமாக தெரியுதா? இத்தனை நாள் என்ஜாய் பண்ண இன்னொருத்தன் வந்ததும் நான் அசிங்கமாக தெரியுறேனா? ஸ்டாப் திஸ் தேவ், ரொம்ப அசிங்கமாக பேசுகிறேன். எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது தேவ். ஏய் அப்படி நட்டிக்காத. அவன் தான் குழஞ்சி பேசுகிறானே, அப்போ நான் பேசுகிறதுல உனக்கு ஹர்ட்டிங்காக தானே இருக்கும். தேவ் ஜானை பற்றி எதுக்காக இப்போ பேசிகிட்டு இருக்க? ஓ ஜானை பற்றி பேசினதும் மேடம்க்கு கோவம் வருதா? இல்லை எனக்கு புரியலை. அவன் தொட்டதுக்கப்புறம் நான் தொட்டா பிடிக்க மாட்டேங்குது, அவன் பேசுகிறதுலாம் பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறது பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அவனோட கம்பேர் பண்ணும்போது நான் தானே பெட்டராக இருக்கேன். சொல்லு தேவ். எனக்கு உங்ககிட்ட பேச எதுவுமே இல்லை தேவ். நீ ஃபர்ஸ்ட் இந்த ரூம்லேருந்து வெளியே போ. ஓ நான் வெளியே போகணுமா? இதே பெட்டில் அன்றைக்கி என்னை கிஸ் பண்ணல, அன்றைக்கி நான் இங்கெல்லாம் டச் பண்ணேன். அன்றைக்கி இந்த ரூம்லேருந்து என்னை வெளியே அனுப்ப உனக்கு மனசே இல்லை, நானாக தான் வெளியே போனேன். இப்போது என்னை வெளியே போன்னு சொல்கிறேன். அதான் உனக்கு இன்னொருத்தன் வந்துட்டான்ல, என்னை இப்படி தானே ட்ரீட் பண்ணுவா? தேவ் எனக்கு புரியலை, உன் பிரச்சனை என்னன்னே. அப்படி பேசிகிட்டே ஒயின் கான்லேருந்து கண்ணீராக வடி ஆரம்பிச்சிச்சு. இப்போ எதுக்கு அழுது நடிச்சிட்ருக்க? நான் தான் சொன்னேன்ல இன்னும் 2 நாள் இங்கேருந்து போயிடுவேன்னு, அது வரை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அன்யூனும் நீயே தான் என்கிட்ட வந்த, என் பக்கத்தில் வந்து என்னை உரசினது நீ தான். இப்போ அப்படியே என்னை தூக்கி போடுற. 2 days என்னை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க பாரு. தேவ் என்ன பேசுகிற தேவ்? இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? ஒயின் அழுறதுலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணான். அவள் கம்ஃபர்டபுளாக தேங்க முன்னாடி திரும்பி உட்காந்து தேங்கோட 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணான். தேங்கே ஒரு நிமிஷம் ஷாக்கிங்காக என்னை பார்த்துட்டு இருந்தான். ஐம் சாரி தேவ். ஏய் எதுக்கு சாரிலாம்? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தேவ். எல்லாமே உன் ஸ்மெல், உன் டச், உன் கேஸ், உன் வார்ம், உன் பக்கத்தில் இருக்கும்போது அந்த ஃபீல் எனக்கு சொல்ல தெரில, ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணும்னு இருந்துச்சு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் என்கிட்ட மூவ் பண்ணும்போது நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான். அண்ட் தப்பு என்னோட தான். நீ தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் கூட இதை நான் லவ்னு புரிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஐம் சாரி. ஏய் சேச்சு எதுக்கு சாரிலாம் சொல்கிறேன்? இட்ஸ் ஓகே தேவ். இன்னும் 2 நாள் நீங்கள் எந்த கிளம்பிடுவல்ல? யா ரியா மேரேஜ் முடிஞ்சதும் கிளம்பிடுவோம். தேவ் நான் உன்னை ஹக் பண்ணிக்குவா? ஏய் இதெல்லாம் கேட்கணுமா? வா. தேவ் பேசாத வைன், கொஞ்ச நேரம். வைன் அந்த ஹக்கை பிரேக் பண்ணான். வைன் ஏன் கொஞ்ச நேரம் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தேவ். வைன் நீ பேசினா பேசிகிட்டே இருக்கடி, இன்னும் கொஞ்ச நேரம். ஓகே கொஞ்சம் மெதுவாக. வைன் உன் பாடி செம்மையாக இருக்கு,
தேவங்க அந்த ஹக்கை பிரேக் பண்ணி ஒயினை கிஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது தேவங்களோட எச்சில்லாம் ஒயின் மேலே விட்டுச்சு. என்ன ஒன்றும் இல்லை, சரி ஓகே. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு தேவ். நீ நீ தெளிவாக சொல்லியும் நான் ஏன் அதை லவ்னு எடுத்துக்கிட்டேன்னா பிகாஸ் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் தேவ். ஓகே, நோ ப்ராப்ளம். சி ஒயின், ஒருத்தரை பார்த்ததும் லவ் வருமா என்ன? பாரு, நம்ம மீட் பண்ணி ஒரு 3-4 days இருக்குமா, அதுக்குள்ளே எப்படி லவ் வரும்? என்னை பற்றி உனக்கும் எதுவும் தெரியாது, உன்னை பற்றி எனக்கும் எதுவும் தெரியாது. நமக்குள்ளே வர்றது பேர் லவ்வா? நமக்குள்ளே இருக்க சில ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோ தானே தேவம். இது மாதிரி நீ வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை தானே? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் யார்கிட்டையும் வரல. யாரையும் கிஸ் பண்ணணும் ஹக் பண்ணணும்லாம் தோணுனதே இல்லை. ஒன்று பார்க்கும்போது தோன்ற மாதிரி யார்கிட்டையும் தோணுதில்லை. நிஜமாக தானே? நிச்சயமாக தாண்டி. என்னை பார்த்தா உனக்கு ப்ளே பாய் மாதிரி தெரியுதா என்ன? இல்லை, நீ பார்க்க குழந்த மாதிரி இருக்கத்தையும். நீ கிட்டே வந்து கேட்கும்போதெல்லாம் ஒரு சின்ன குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நீ கண்ட்ரோலே இல்லாமல் நீ என்னெல்லாம் கேட்குறியோ எல்லாமே பண்ணியிருக்கேன். ஏய் என்னடி அகைன் ஏதோ எனக்காக பண்ண மாதிரி சொல்கிறேன். எல்லாத்தையும் எனக்காகவும் தான். அந்த இன்னொன்றும் பண்ணுவோமா எனக்காக? ஹே சூப்பர் ஒயின், இப்போ தான் நீ தேவங்க நல்லா புரிஞ்சிட்ருக்க. பண்ணலாம் அப்படின்னு தேவன் ஒயினை பெட்டில் தள்ளி அவன் மேலே வந்தான். தேவம் இதை தான் நான் கேட்குறேன்னு உனக்கு. ஏய் இந்த டைமில் வேறு என்ன கேட்க முடியும் உன்னாலங்கிட்ட? வா. தேவன் ஒயினோட தாவணியை கழட்டி ஒரு ஓரமாக போட்டோம். ஒயினை பயங்கரமாக ரப் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே என்ன சொல்கிறது செம்மையாக இருக்கு. ஏய் இந்த ப்ளவுஸை கழிப்போமா? ஓகே ஓகே தேவ். என்னோட ப்ளவுஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹுக் அன்ஹுக் பண்ணோம். அப்படியே என்னோட செஸ்ட்டில் ஃபேஸ் வச்சு சாஃப்டாக ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். தேவ் என்ன பண்ணுறோம்? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆனால் தேவ் எனக்கு பிடிச்சிருக்கு, பேசாத ஒயின் ப்ளீஸ். தேவ் தேவ் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் தேவ். என்ன ஒயின்? தேவ் இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே இருப்பேன்? அவ்வளோதான், நான் மார்னிங் வர கூட உன் கூட இருக்கேன். நோ இல்லை தேவ், ஒரு 1 hourல இங்கேருந்து கிளம்பிடுறியா? இதுக்கு இல்லை தேவ், கொஞ்சம் சீக்கிரம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 hourல நீங்கள் எந்த போயிடுறியா ப்ளீஸ்? ஏய் உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு தானடி, அப்புறம் என்ன மார்னிங் வர கூட பண்ணலாம், தப்பு இல்லை. தேவ் ஒரு நிமிஷம். இல்லை தேவ் 1 hourல ப்ளீஸ். தேவங்க என்னோட லைட்டாக மூவ் ஆகிட்டு. என்னடி எதுக்கு 1 hour? இல்லை தேவ், ஜான் 1 hourக்கு அப்புறம் என் ரூமுக்கு வரேன்னு சொன்னான். தேவங்க ஒயின் மேலேருந்து டக்குன்னு இருந்துச்சு பெட்டில் உட்காந்தோம். ஒயின் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு தேவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்னாச்சு தேவ் சீக்கிரம், இன்னும் 1 hour தான் தேவங்க இருக்கு, என்னாச்சு? ஏய் ஜான் இந்த 1 hourல வரான். என்ன தேவ், நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவனுக்கும் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கும்ல. ஏய் என்ன பேசுகிற ஒயின், அவனுக்கு இதுக்கு? தேவ் உனக்கு புரியுதா என்ன? அவன் இன்னும் 2 நாளில் என்னோடய ஹஸ்பண்ட் ஆயிடுவான் தேவ். இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் அவனுக்கு இருக்குது தானே? சி தேவ். ஒயின் தேவோட ஃபேஸை கம்ஃபர்டபுளாக ஹோல்ட் பண்ணிட்டேன். தேவ் டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேணாமே, பிகாஸ் 2 நாள் தான் என்னால் கூட இருக்க முடியும். அதுக்கப்புறம் மொத்தமாகவே நான் அவன் கூட தானே இருப்பேன்.